பாத்திருக்கீங்களா? லைட் இருக்கிற இடத்துல அதிகமா இந்த எறும்புகள் சுத்தி பறந்து. ஈசல் கிடையாது. சில எறும்பு இனங்கள்ல வந்து 30 லட்சத்துல இருந்து 80 லட்சம் எறும்புகள் கூட ஒரே ஒரு சின்ன புத்துல வந்து இருக்கும். இப்போ ராணி எறும்பு வந்து தனியா வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு ராஜ்யத்துல ராணியா இருந்திருக்கும்ல, அந்த ராஜ்யத்துல அடுத்த ஜெனரேஷன் யாரு எப்படி? எறும்புலையும் ராணி எறும்பு தான் இருக்கு, ராஜா எறும்புன்னு ஒண்ணு கிடையாது. இல்ல. ஓகே, ஏன்? இப்போ ஒரு ராணி எறும்பு இருக்குன்னா அது பல ஆண்கள் கூட வந்து இனச்சேர்க்கை பண்ணும். ஆனா ராஜா எறும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முறை தான் வந்து இனச்சேர்க்கை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ராணி எறும்புகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார எறும்புகள் இருக்குல்ல, அவைகள் தான் வந்து ராணி எறும்புகளை வந்து தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 to 20 ஆண் எறும்புகள் கூட, ட்ரோன்ஸ் கூட ராணி எறும்புகள் வந்து சேரும். இப்போ ஆண் எறும்பு வந்து குயின் எறும்பு, அதாவது ராணி எறும்பு இருக்குல்ல, அது கூட மட்டும்தான் சேரணுமா? அந்த ஒர்க்கர்ஸ் எறும்பு கூட சேராது? ஏன்? எல்லா வீடியோலையும் விலங்குகளை பத்தி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்ல டைனோசர், யானை, குதிரை, கழுதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சின்னதாகி ஆகி வந்து கடைசியில தேனியில இருந்தோம். இப்ப அதை விட சின்னதுன்னு ஒண்ணு சொல்லி கூட்டு வந்திருக்காரு, அதுதான் எறும்பு. எறும்புல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது? எறும்புடைய வாழ்க்கை முறையே ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். அப்படின்றீங்க? ஆமா. சரி, சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு கேட்போம். எறும்புகள் வந்து இப்ப 3 விதமா வந்து பிரிக்கலாம். அதாவது எக்கச்சக்கமான எறும்பு இனங்கள் இருக்கு இந்த உலகத்துல. மொத்தமா வந்து 13,000க்கும் மேற்பட்ட, கரெக்டா சொல்லணும்னா 13,800க்கும் மேற்பட்ட அண்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு, எறும்பு இனங்கள் வந்து இருக்கு. அது வந்து இப்போதைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா விஞ்ஞானிகள் சொல்றது இதை விட அதிகமாவே கிட்டத்தட்ட 22,000 அளவுக்கு கூட இருக்கும். அவ்வளவு இனங்கள் வந்து எறும்புகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த கட்டு எறும்பு, எல்லா எறும்பு ரெட் கலர்ல இருக்கிறது, பிளாக் கலர்ல இருக்கிறது அப்படின்னு வித்தியாசமான எறும்புகள். ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கு. அதுலயே வந்து 2ஆ வந்து பிரியும். ஒன்று வந்து பாலிமோர்பிக் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எறும்பு இனங்கள். இன்னொன்று வந்து மோனோமார்பிக் அப்படின்னு சொல்லி. இது என்னன்றத சொல்றேன். இப்போ பொதுவா வந்து எறும்புகள்லயே வந்து ராணி எறும்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ ஒரு புத்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல ராணி எறும்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு ஆண் எறும்புகள் வந்து இருக்கும். அதுக்கு தான் வந்து ரெக்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெண் எறும்புகள், அதுதான் வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி இந்த 3 மட்டும் இருந்தா அது வந்து மோனோமார்பிக் அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன்ல அந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு, அதே வந்து 3ஆ வந்து பிரியும். அதுதான் வந்து பாலிமோர்பிக் அப்படின்றது. அதுவே 3ஆ பிரியும் அப்படின்னா இப்ப ஒர்க்கர்ஸ்ல மைனர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து சின்னதா வந்து எறும்புகள் இருக்கும். அந்த எறும்புகள் தான் வந்து எறும்பு புத்துக்குள்ள வந்து சுத்தம் பண்றது, கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து அதுதான் வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் 2வது வந்து மீடியா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருப்பாங்க. வெளியே போய் சாப்பாடு கொண்டு வர்றது அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொண்டு வந்து ராணிக்கு வந்து ஊட்டி விடுறது, அந்த மாதிரி வந்து பாக்குறது. எறும்புலையும் ராணி எறும்பு தான் இருக்கு, ராஜா எறும்புன்னு ஒண்ணு கிடையாது. இல்ல. ஓகே, ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி தான் கட்டமைப்பு. ஆண் எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இப்ப எறும்பு, அதே மாதிரி இந்த தேனி, இதுகள் எல்லாமே வந்து அந்த இனம் பெருகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது வந்து இந்த பெண் எறும்புகள், பெண் தேனீக்கள் தான். ஸோ அதனால இதுவே வந்து நீங்க ஆண் எறும்புகள் வந்து இனச்சேர்க்கை மட்டும்தான் பண்ணுமே ஒழிய மற்றபடி அது வந்து பெருசா வந்து அதுவே வந்து சாப்பிட முடியாது. அதனால மத்தவங்க உதவி இல்லாம. அதனால அதுல வந்து ராஜா வந்து ஊட்டி தான் விடும். ஆமா, மற்ற வேலைக்கார எறும்புகள் வந்து அந்த எறும்புகளுக்கு வந்து ஊட்டி விடும். இப்ப நான் சொன்னேன்ல மைனர், அதுக்கப்புறம் மீடியா அப்படின்னு. மேஜர் அப்படின்னு சொல்லி அதுலயே ஒர்க்கர்ஸ்லயே இன்னொரு பிரிவு இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இருக்கிறதுலயே. பெருசா அதனுடைய தலை, அதுக்கப்புறமா இந்த மேண்டிபிள்ஸ் அப்படின்ற தாடை பகுதியெல்லாம் வந்து வாய்ப்பகுதியெல்லாம் பெருசா இருக்கும். அது எதுக்குன்னா அதுதான் வந்து சோல்ஜர்ஸ். இப்ப அந்த புத்துக்கு வந்து வேற எறும்பு கூட்டத்தினால பாதிப்பு வந்தாலோ மற்றதுனால பாதிப்பு வந்தாலோ அந்த கூட்டம் தான் வந்து எதிர்த்து போராடும், சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்து. அதே மாதிரி அந்த புத்தினுடைய சின்ன துளைகள்லாம் அதனுடைய தலையை வச்சு அடைச்சுக்கும். ஏன் தலையை தாண்டி உள்ள வந்து பாருன்ற மாதிரி. அதனாலதான் நீங்க நிறைய எறும்பு இருக்கிற இடத்துல காலை வச்ச உடனே நச்சு கடிக்கும். அதுல அதிகபட்சமா இருக்கிற இந்த சோல்ஜர் ஒர்க்கர்ஸ் தான், இந்த சோல்ஜர்ஸா இருக்கிற. அதுதான் அந்த புத்தை வந்து ஃபுல்லா இது சேஃப் கார்ட் பண்ணுது. வெளியே நீங்க பார்த்தா ஒரு புத்துக்கு வெளியே ஒரு 100ல இருந்து 150 தான் தெரியும். ஆனா உள்ள வந்து ஆயிரக்கணக்குல, இன்னும் சொல்ல போனா சில எறும்பு இனங்கள்ல வந்து 30 லட்சத்துல இருந்து 80 லட்சம் எறும்புகள் கூட
ஒரே ஒரு சின்ன புத்துல வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ராஜ்யம் வந்து உள்ள இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ராஜா எறும்புன்னு, இப்போ ஒரு ராணி எறும்பு இருக்குன்னா அது பல ஆண்கள் கூட வந்து இனச்சேர்க்கை பண்ணும். ஆனா ராஜா எறும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முறைதான் வந்து இனச்சேர்க்கை பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால ராஜா எறும்பு யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. சோ அதுவும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ராஜா எறும்புகள் தேவையில்லை. இப்ப ராணி எறும்பாச்சு நிறைய ஒரு முறை வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சேகரிச்சிருச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ராணி எறும்பு இருக்குன்னு வைங்க, அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வாழ்நாள் சுழற்சி சொன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு முதல் நாள் வந்து முட்டையில இருந்து வெளியே வருது, அப்ப வந்து அது வந்து ஒரு லார்வா புழுவாதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 14 to 15 நாள் ஆகும் அது பியூப்பா அப்படின்ற நிலை அடைகிறதுக்கு. பியூப்பானா என்னன்னா ஒரு மாதிரி அதனுடைய உடம்ப சுத்தி கூடு மாதிரி கட்டிக்கிட்டு சாப்பிடாம அப்படியே உள்ளவே இருக்கும். அது ஏன்னா அது உறக்க நிலையில இருக்கும். அப்பதான் அதனுடைய உடம்பு நல்லா ரெக்க, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போற மாதிரி அடுத்து ஃபுல்லா வளர்றதுக்காக ஒரு 20 நாள் காத்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது முழு எறும்பாவே மாறும். அப்பதான் அது ரெக்கையோட வரும். இப்ப ராணி எறும்புகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார எறும்புகள் இருக்குல்ல, அவைகள் தான் வந்து ராணி எறும்புகளை வந்து தேர்ந்தெடுக்கும். எப்படின்னா எல்லா முட்டையிலையும் இருந்து சில முட்டைகளை தேர்ந்தெடுத்து அந்த முட்டைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள், நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா கொடுக்கும். அப்படி வேலைக்கார எறும்புகள் அதிகமா கொடுக்கும்போது அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்கு அது வந்து பயங்கர சத்தா இருக்கும். அதனாலதான் அது வந்து ரெக்கையோட வந்து முளைச்சு ராணி எறும்பா வந்து மாறுது. இதுவே மற்ற வேலைக்கார பெண் எறும்புகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரெக்கையே இருக்காது. மற்றபடி ஆண் எறும்புகளுக்கு வந்து ரெக்கை இருக்கும். அப்ப ஆண் ரெக்கை இருந்தா அது ஆண் எறும்பு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ராணி எறும்பு இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஆகணும் அது முழுசா வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகிறது. பிறந்து அந்த 90 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து மெல்ல அது வந்து பறக்கும். உதாரணத்துக்கு மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நேரம் தான் அது வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு ஏத்த நேரம். அந்த நேரத்துக்காக காத்திருக்கும். அப்ப வெவ்வேறு புத்துக்கள் இருக்குல்ல, வெவ்வேறு புத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஆண் எறும்புகள் வந்து மேல பறந்து வரும் அந்த நேரத்துலதான், அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச நேரத்துல. ஸோ அப்படி வரும்போது அது ஒரு வாசனையை ஃபெரமோன்ஸை வந்து வெளியே விட்டு நாங்க நிறைய பாய்ஸ் இங்க இருக்கோம்னு சொல்லி சிக்னல் கொடுக்குது. ஓகே, அந்த சிக்னல் கிடைச்ச உடனே எறும்பு புத்துல இருந்து ராணி தேனி வந்து மெல்ல பறந்து வரும். ஆரம்பத்துல ஒரு இளவரசி மாதிரி வெளியே வந்துடும். அதுவும் வந்து பறக்கும். இப்ப ஏன் பறக்குது? ராணி எறும்புக்கு மட்டும் ரெக்க இருக்குன்னா பறந்துட்டு இருக்கும் போதுதான் ஆண் எறும்போட ராணி எறும்பு வந்து இணை சேரும். அதுக்காக தான் வந்து ராணி எறும்புக்கு மட்டும் இறகு வந்து இருக்கும். இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து லேடிஸ் எறும்பு தானே இருக்கும் நீங்க, ஆனா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது இருக்காது, சிறகு இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ராணி எறும்புக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ ராணி எறும்புல இருந்து வர்றது மட்டும்தான் முட்டை, அந்த முட்டையில இருந்து வர்றதுதான் ஒர்க்கர்ஸும் அடுத்த ஜெனரேஷன். அது எப்படின்ற சொல்றேன். இப்போ ஒரு ராணி வந்து 90வது நாள் ஏத்த நிலைமை இருக்கு, ஆண்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வெளியே வருதுன்னா அது ரொம்ப உயரத்துல வேகமா பறக்க ஆரம்பிக்கும். அப்ப அதை யாருனால பிடிக்க முடியுதோ அந்த ஆண் எறும்பு போய் அந்த ராணி எறும்பு கூட இனச்சேர்க்கை பண்ணி முடிச்ச உடனே அது கீழே விழுந்துரும், இன்னொரு ஆண் வந்து சேரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 to 20 ஆண் எறும்புகள் கூட, ட்ரோன்ஸ் கூட ராணி எறும்புகள் வந்து சேரும். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் உடனடியா ஆண் எறும்புகளுக்கு என்ன ஆகும்னா சத்தெல்லாம் இல்லாம போயிடும். அது அப்படியே வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதனால திரும்பி கூட படுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய கால்கள் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், அதனுடைய ரெக்கை வந்து ரொம்ப தடிமண்ணா இருக்கும். அதனால திரும்ப முடியாம அது அப்படியே கடந்து அப்படியே வந்து செத்து போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண் எறும்புகளுக்கு வந்து அந்த எறும்பு புத்துக்குள்ள இருக்கும்போது வேலைக்கார பெண் எறும்புகள் தான் வந்து ஊட்டி விடும் உணவை. அதுக்கு வந்து தானா எடுத்து சாப்பிட தெரியாது, அதுக்கு வந்து அவ்வளவு தாடை வலிமையும் கிடையாது கடிச்சு முழுங்குற அளவுக்கு. இவைகள் தான் வந்து கடிச்சு கூழாக்கி அதனுடைய வாயில வந்து ஊட்டி விடும். இப்போ ஆண் எறும்பு வந்து இது கரெக்ட், குயின் எறும்பு அதாவது ராணி எறும்பு இருக்குல்ல, அது கூட மட்டும்தான் சேரணுமா? அந்த ஒர்க்கர்ஸ் எறும்பு கூட சேராது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் எறும்புகளுக்கு வந்து இனப்பெருக்க உறுப்புகள் வந்து முழுசா வளர்ந்துருக்கு, அதனாலதான் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. ஆமா, அதனாலதான். இப்ப இது ஏன் நடக்குதுன்னா இந்த பெண் எறும்புகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் பிறக்குது, ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இதுக்குதான் வந்து அதான் மற்ற வேலைக்கார எறும்புகள் வந்து ராணி ஆக்கணும்னு யார நினைக்கிறாங்களோ அந்த ஒரு புழுவுக்கு தான் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கு நிறைய சாப்பாடு போட்டா நீங்க பல்கி ஆவீங்க, நிறைய சாப்பாடு போடலன்னா இந்த மாதிரி ஆயிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேலைக்கார எறும்புகளுக்கு ரெக்கை முளைக்காம போறது, இனப்பெருக்க உறுப்பு வந்து முழுசா வளராம போறது காரணம் அவங்களுக்கு வந்து கம்மியான உணவு தான் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு கிடைக்காதனால தான் அவங்க அப்படியே ஒர்க்கர்ஸா வந்துடுறாங்க. இது வந்து ராணியா மாறுது. இப்ப இனச்சேர்க்கை பண்றதை பத்தி நான் சொல்றேன். இப்ப ஆண் எறும்பு இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா மத்தவங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடும்னு சொன்னேன். அதே மாதிரி அது பிறந்து ஒரு 75 இருந்து 80 நாள் தான் வாழும். ஏன்னா அதுக்குள்ள இனச்சேர்க்கைக்கு அது தயாராகி அந்த எறும்பு அதுக்கு எத்தனை நாள் ப்ரோ கவுண்ட்? அதாவது ஆண் எறும்பு தயாராயிருச்சுன்றதுக்கு எத்தனை நாள் கவுண்ட்? அது வந்து 75 நாள். 75 நாள். அதாவது 60ல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிரும். இருந்தாலும் 60வது நாள் அது ஸ்டார்ட் ஆனா கூட மழை பெய்யணும், அதுக்கேற்ற சூழல் எல்லாமே கரெக்டா செட் ஆகும். அதுக்காக ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகும். அது வரைக்கும் கூட எறும்பு புத்துலயே அது வந்து இருக்கும். ஒன்ஸ் அது வந்து அதுக்கேற்ற சூழல் வந்துருச்சுன்னா அவைகள் எல்லாம் சேர்ந்து வெளியே வந்து கேங்கா போய் மேல பறந்துகிட்டே ஃபெரமோன்ஸ் அந்த வாசனையை வந்து வெளியிடும் வேற புத்துல இருந்து. ஏன்னா ஒரே புத்துல இருந்தா அது அம்மா மாதிரி இல்லைன்னா சகோதரி மாதிரி, அதனால வேற புத்துல ராணி எறும்பு தான் வந்து வரும். அப்படி வரும்போது இது போட்டி போட்டு இனச்சேர்க்கை பண்ணும். இப்ப ராணி எறும்புல இருந்து முட்டை வருதுல, அந்த முட்டையில இருக்கிறது தான் ஆண் எறும்பும், அந்த முட்டையில இருக்கிறது தான் பெண் எறும்பும். அதனால தாய் கூட சேர முடியாது அப்படின்னால வெளியே வருது. இப்ப என்ன நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும். இது வெளியே வந்து இனச்சேர்க்கை பண்ணி முடிச்ச உடனே கீழே ஏன் விழுவுதுன்னா அதுக்கு அவ்வளவுதான் சத்தே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும்னா இன்னும் சாப்பாடு தேவை. ஆனா அதுக்கு சாப்பாடு தேடி மறுபடியும் அதனோட எறும்பு புத்துக்கு போனா அங்க இருக்கிற வேலைக்கார பெண் எறும்புகள் வந்து அதை அனுமதிக்காது. ஏன்னா உன் வேலை முடிஞ்சு நீ பண்ண வேண்டிய இனச்சேர்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு விரட்டி. இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட், நீங்க அனுப்பிச்சு விட்டுருன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அனுப்பிச்சு விட்டுருச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் அப்புறம் யார் வருவா அந்த இடத்துல? ஏன்னா முட்டை போடுறதுக்கும் எறும்பு இருக்காது. முட்டை போட்டது எல்லாமே ஒருவேளை தீந்து போச்சு, எல்லாமே லாவாவா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த இடத்துல யார் வருவா? அதான் ராணி எறும்பு ஒரே ஒரு முறை இனச்சேர்க்கை பண்ணா போதும். ஒரு நாளைக்கு 1000 இருந்து 2000 முட்டை போடும். அப்ப அது ராணி எறும்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்ல இருந்து அதிகபட்சம் 30 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிர் வாழும். ஒரு நாளைக்கே அதிகபட்சம் 2000 முட்டை போடும்னா அப்ப வருஷத்துக்கு எத்தனை முட்டை போடும்? அப்ப 30 வருஷத்துக்கு எத்தனை முட்டை போட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க ப்ரோ. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட், புரியுது. இனச்சேர்க்கை பண்ணிடுச்சுன்னா அந்த ஒர்க்கர் எறும்பு வந்து உள்ள விடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் தானே முட்டை போட போகும், கரெக்டா? அப்புறம் எப்படி அந்த இடத்துல முட்டை வரும்? எப்படி முட்டை வரும் அப்படின்னா இப்ப ஒரு ராணி எறும்பு இருக்கு, நீங்க கேக்குறது புரிஞ்சிருச்சு. இப்ப ஆண் எறும்புகள் பத்தி முடிச்சிடுறேன். அது வந்து இனச்சேர்க்கை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கிடைக்கலன்னு வெளியே திரியும் போது அதுக்கு அதனால தன்னை சாப்பிட முடியாது. அதனாலே அது வந்து உடல் நெளிஞ்சு செத்து போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்திருக்கீங்களா, லைட் இருக்கிற இடத்துல அதிகமா இந்த எறும்புகள் சுத்தி பறந்து. ஈசல் கிடையாது. ஈசல் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து வராது. அதாவது ஈசல்னா நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும், அது தனியா வந்து தெரியும். சில சின்ன சின்னதா பறந்துட்டே இருக்கும், அதுதான் ரெக்க எறும்பு. அது ஆண் எறும்புகள் தான். அது லைட்டா சுத்தி வந்து பறந்துட்டே. அது இத்தனை நாள் ஈசல்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஈசலும் இருக்கு, இருந்தாலும் ஈசலை விட அதிகமா நம்ம பாக்குறது வந்து ஆண் எறும்பு தான். ஆமா. அது ஏன் அந்த லைட்டை நோக்கி வருது அப்படின்னா இப்ப அதனுடைய நேவிகேஷன் இருக்குல்ல, அதனுடைய வழிகாட்டி, அது வந்து நிலா வெளிச்சமும் நட்சத்திர வெளிச்சமும் தான். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு வலது பக்கம் வந்து உங்களுக்கு இடது பக்கம் வந்து நிலா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இத வந்து ஒரு கோணமா வச்சுக்கிட்டு தான் இந்த எறும்புகள் வந்து பறந்து உணர முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இது இருக்குல்ல லைட்டு, அந்த வெளிச்சம், அதை வந்து உணர முடியும். சோ இதுதான் ஆண் எறும்புகள். இப்ப பெண் எறும்புகள்ல குறிப்பா ராணி எறும்பு இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா அதனுடைய புத்துக்கு திரும்பி போகாது. அதுக்கு மாறா ஒரு இடத்துல மண்ணுல இறங்கி அங்க குழி தோண்டி உள்ள போயிரும். உள்ள போய் இனச்சேர்க்கை பண்ண 2வது நாள்ல ஆரம்பிச்சு 5ஆம் நாளுக்குள்ளேயே முதல் முட்டையை வந்து போட்டுரும். இப்ப முட்டை போட்ட உடனே அதுல இருந்து 15ஆவது நாள் லார்வா அப்படின்ற புழு வெளியே வரும். அதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த 20 நாள்ல பியூப்பா ஸ்டேஜ் அடையும். அதுக்கப்புறம் தான் அது வந்து வேலைக்கார எறும்புகளாம் வந்து மாறும். இப்படி மாறுது இல்ல, அது வரைக்கும் ராணி எறும்பு வந்து எதையுமே சாப்பிடாது, மண்ணுக்கடியிலே இருக்கும். ஏன் இருக்கும்னா இப்போ ஒரு முறை இனச்சேர்க்கை பண்ணி ஒரு 20 ஆண்களினுடைய விந்தணுக்களை அதனுடைய ஸ்பெர்மத்திகா அப்படின்ற விந்தணு பையில சேகரிச்சிருச்சுன்னா மண்ணுல இறங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய ரெக்கையை வெட்டி விட்டுரும். ரெக்கையை வெட்டி விடுறதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், இதுக்கப்புறம் இது வந்து இனச்சேர்க்கை பண்ண போகாது, அதனால வெட்டிடுது. அதாவது ஒரு 90வது நாள்ல இது இனச்சேர்க்கை பண்ணுதுன்னா அது 30 ஆண்டுகள் கழிச்சு இறக்குற வரைக்குமே யாரு கூடயும் இன சேராது. அந்த ஒரு முறை சேர்ந்த அந்த விந்தணுக்களை அதனுடைய உடம்புல சேகரிச்சு வச்சுக்கிட்டு தினந்தோறும் அது வந்து முட்டையா அடுத்து பல ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா வந்து போட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முட்டைகள். ஸோ அப்படி இந்த இப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி
ராணி தேனி வந்து ரெக்கையை வெட்டுறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, ரெக்கை வெட்டப்பட்ட இடத்துல அந்த நெஞ்சு பக்கத்துல ஒரு தசை இருக்கும். அதை தான் வந்து அதை அடுத்து 55 நாள் வந்து அதையே வந்து கரைச்சு அதுக்கு தேவையான சத்தா வந்து பயன்படுத்திக்கும். அதுக்கப்புறம் முட்டையிலிருந்து லார்வா புழுக்கெல்லாம் வருது இல்லை, அதுக்கும் அது வாய் வழியா அது வந்து ஊட்டி விடும். ஸோ அது வரைக்குமே அந்த ராணி எறும்பு வந்து எங்கேயுமே சாப்பிட போகாம மண்ணுக்கடியில இருக்கும். இப்ப இந்த 55வது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து முழுசா வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து மெல்ல மெல்ல மண்ணுக்கு மேல வரும். வந்து அதுதான் போய் உணவு தேடிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு, அதாவது ராணி எறும்புக்கு வந்து கொடுக்கும். அது வரைக்கும் சாப்பாடே கிடையாது. அது சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு தொடர்ச்சியா மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முட்டைகளை வந்து இட ஆரம்பிக்கும். ஸோ ஆயிரக்கணக்கான முட்டைகள்ல இருந்து பல எறும்புகள் வந்து உருவாகி அடுத்தடுத்து வந்து வந்து நிறைய அது வந்து சேர்ந்துரும். நான் சொன்ன மாதிரி ஒரு எறும்பு புத்து இருக்குன்னா 80 லட்சம் எறும்புகள் கூட அதுல இருக்கிற காரணம் இதுதான். ஏன்னா ஒரு வருஷத்திலேயே ஒரு ராணி தேனி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முட்டைகளை வந்து, அதாவது எறும்புகளை வந்து பெற்றெடுத்துரும். சோ அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே, இப்போ ஒரு ராணி எறும்பு வந்து தனியா வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு ராஜ்யத்துல ராணியா இருந்திருக்கும்ல, அந்த ராஜ்யத்துல அடுத்த ஜெனரேஷன் யாரு எப்படி? அடுத்த ஜெனரேஷன் இல்லாம அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். இதுதான் என்னோட முதல் கேள்வி. அப்ப அதுதான் சொல்ல வந்தேன். எப்படின்னா, இப்ப இந்த ராணி உருவாகிருச்சுல ஒரு சாம்ராஜ்யத்தை, அது உருவானதுக்கு அப்புறம் புது இனம் தான் இருக்குமே ஒழிய பழசெல்லாம் வயசாகி அங்க இருக்கிற வேலைக்கார எறும்புகள் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா ராணி இல்ல. அப்ப அந்த ராஜ்யம் அதோட அவ்வளவுதான். இந்த ராணி எறும்பு என்னைக்கு வெளியே போதோ அந்த ராஜ்யமும் அன்னையோட அவ்வளவுதான். இந்த அது இளவரசியா வெளியே போய் ராணியா மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அங்க வந்து முட்டை போடுது இல்ல. அப்பவே வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகள்ல ஒரு 50 இருந்து 60 முட்டையை வந்து ஆண் முட்டைகளையும் வந்து அது போடும். ஏன் போடும்னா, அது அடுத்து போய் அது இனச்சேர்க்கை பண்ணணும் வேற ஒரு இடத்துக்கு போய் அப்படின்றனால. சோ இப்படி, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா இறந்து போயிருக்கலாம், ஆனா நம்ம உயிரோட இருக்கோம், நம்மளுடைய சந்ததி வேறு வேறு விதமா வளர்ந்துட்டே இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஒரு எறும்பு கூட்டம் அழிஞ்சாலும் அந்த எறும்பு கூட்டத்தில இருந்து வந்த ஒரு ராணி எறும்புனால மற்ற ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கும். அந்த சாம்ராஜ்யத்துல வரக்கூடிய ஆண் எறும்புகள் பல லட்சக்கணக்கான எறும்புகளை உருவாக்கும். அதே மாதிரி அதுல இருந்தே முட்டையில இருந்தே கூட பெண் ராணிகள் வந்து உருவாக்கும். அது எப்பன்னா, அந்த ராணிக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா மற்ற வேலைக்கார எறும்புகள் வந்து அதுக்கு பதிலா அது போட்ட முட்டையே வந்து நிறைய புரதச்சத்து கொடுத்து ஒரு ராணி எறும்பையை உருவாக்கி அதுவும் வந்து அந்த புத்தை விட்டு அனுப்பி வச்சிரும். ஏன்னா 90வது நாள் அது இனச்சேர்க்கைக்கு கிளம்பி போயிடும் வேற புத்து. இப்ப இதை இப்படியும் சொல்லலாம்ல. இப்போ அந்த ஆமா கரெக்டா அப்படி சொல்ல முடியாது இல்ல. ராணி எறும்பு வந்து வயசாயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வயசானதுக்கு அப்புறமா அந்த முட்டை போடும்ல? போடாது. ஏன்னா வயசாயிருச்சு அப்படின்னாலே அது முட்டை போடுற வேகம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் முழுசா குறைஞ்சு அது வந்து செத்தே போயிடும். அப்ப அந்த இனமே வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா அதனுடைய சந்ததி வந்து தொடரும் வெவ்வேறு பகுதிகள்ல. சோ இது இருக்கு. அதே மாதிரி எல்லா எறும்புகளும் இந்த மாதிரி கிடையாது. சில எறும்பு இனங்கள்ல வந்து ஒரே புத்துல 10ல இருந்து 100கணக்கான ராணிகள் கூட இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராணி வெளியே போச்சுன்னா இனச்சேர்க்கை பண்ணிட்டு தனியா போய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்காம அதனுடைய எறும்பு புத்துக்கே வாசனையை வச்சே திரும்பி வந்து அங்கே வந்து முட்டை போடும். அங்க இருக்கிற ஏற்கனவே இருந்த வேலைக்கார எறும்புகளும் அதுக்கு உதவும். சோ இப்படியும் வந்து சில எறும்பு இனங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி எறும்புகளினுடைய இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப விசித்திரமானது. அதுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த வர்ற வீடியோல பார்ப்போம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நம்மளா அதாவது எறும்பால ஒரு புது ராஜ்யமே தொடக்க முடியுது, ரெடி பண்ண முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது? கரெக்ட் தானே? எறும்புல இருந்து எல்லாரும் இனிமேல் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுப்போம், பாசிட்டிவிட்டி எடுப்போம். ஸோ அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் என்னது? அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பசுமாடை வாங்கி அதை மேய்ச்சலுக்கு விட்டு அதுல இருந்து பால் கறக்குவாங்க. அதே மாதிரி சில வகையான எறும்புகள் வந்து சில பூச்சிகளை வளர்த்து அதை மேய விட்டு அதுல இருந்து தேனை வந்து எடுக்கும். கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா வீடியோ அதை விட பயங்கரமா வரும்ன்றது கண்டிப்பா நாங்கள் ஷியூரிட்டி கொடுக்குறோம். இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் எறும்பு கூட ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல, எனக்கு இந்த விஷயம் எறும்பு கூட சுவாரஸ்யமா நடந்துச்சுப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.